பேன் பண்ணுவாங்க. நாளைக்கு பஸ் கண்டக்டருக்கு பதிலாக விசில் பதிலாக வேற ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன. அப்புறம் போலீஸுக்கு விசில்லாம் பிடிங்கிடுவாங்க. அப்படி ஜீவா போட்டாலும் போடலாம். என்ன எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விசில் 2 கை வச்சு விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க எங்க பசங்க. அதை அவங்க பாத்துக்குவாங்க. கூட்டணிக்கு வாங்க, நாங்க வந்து அதிகாரத்துல பங்கு தரோம், நீங்க வெளிப்படையா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்ப நாள் ஆக எல்லா கட்சியும் வந்து கூட்டணி வராதப்போ நீங்க வந்து இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க சாஃப்ட் கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அது என்ன காரணம்? திமுக வரலங்க காரணமா இல்ல அவங்க கூட்டணில இருந்து ஒரு நிமிஷம் முதல் நாள்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சியோடைய அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன் இந்த ஃபார்முலா வைக்கிறேன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இது இந்த மாநிலத்துல தான் அந்த அடிப்படை கொள்கை இல்லை. இப்ப எனக்கு வந்து இப்ப 2011 மேடம் ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணாங்க எனக்கு கூட்டணி வேணாம், நான் தனியாவே நிக்கிறேன். 234 தொகுதியிலும் ரெட்டையில போட்டாங்க, தனியாவே நின்று ஜெயிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்கள் சமூக நீதி மதசார்பணி மற்றும் சமூக நீதியின் அடிப்படையில் வரக்கூடிய தோழர்களோ எந்த தலைவர்களோ யாரா இருந்தாலும் ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு கூட்டணியோ இல்ல ஏதோ ஒன்று உருவாகும் பொழுது அப்ப அடிப்படை விதியா ஒண்ணு சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாள் சொன்னது அவர் ஆக்சுவலா. அப்ப எல்லோரும் சமம்னு நம்ம வந்து வெறும் தேர்தல் நம்மளுடைய கட்சியோட வாக்குறுதியா இருக்கக்கூடாது, நம்மளோட கூட பயணம் பண்ணவங்களோட இருக்கணும்னு சொன்ன ஒரு கட்சியோடைய அடிப்படை விதி அது. ஸோ அதை தான் வந்து அவர் சொன்னாரே தவிர இது வந்து கூட்டணி கணக்கு அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே நினைச்சுக்கிட்டீங்க, அது கிடையாது.